ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. என்னுடைய இந்த நாள் எனக்கு எந்த மாதிரி போனது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காலையில் எந்திரிச்சதுமே வேலையாக மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூட்டி போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு 9 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணணும். வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க. 2 அக்கா ஃபேமிலி, ஒரு நாத்தனார் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லோரும் இப்போ தான் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி எழுந்திரிச்சு டீ எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. நாத்தனார் டீ குடித்த கையோட ஓடி வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கு இன்னொரு நாத்தனாருமே வரதா தான் பிளானில் இருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்களுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க வராதது. காலையில் சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ஃப்ரீயாக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா லஞ்ச் செய்கிறதுக்கே போனோம். இந்த அளவு இஞ்சி இருந்தால் போதும். இந்த அளவு இஞ்சி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இதனால நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிடுறீங்களா? ஓகே. இந்த நாத்தனார் வீட்டுக்கு வந்தால் மட்டும் சமையல் ஒர்க் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் எல்லாருமே விரும்புவோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம எது செய்ய சொன்னாலுமே கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் அவ்வளோ ஆசையாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காகவே பார்த்திங்கன்னா இவங்களை இன்னுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னுடைய தங்கச்சி இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த சமையல் கட்டுக்குள்ளே நின்று சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக போகும் அந்த சமையலே. நம்மளுக்கு எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருந்தாலுமே அந்த ஒரு மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரூவாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாண்டிங்கில் பழகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இவங்க தான். எங்கள் 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா இப்போ வாடி போடி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்கில் சூப்பராக பார்த்திங்கன்னா செட் ஆயிடுச்சு. மெயினாக இவங்க கூட நான் நல்லா க்ளோஸ் ஆனதுக்கு காரணமே இவங்க தான். நானே கால் பண்ணி பேசலாட்டியும் ஒரு நாளைக்கு 2 டைம் ஆச்சும் அவங்க எனக்கு கூப்பிட்டு பேசிடுவாங்க. என் ஹஸ்பண்டுமே ஏதாச்சும் பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசி சிரிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்க. 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசெண்டாக இப்போ நம்ம சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நாத்தனாருக்கும் தங்கச்சிக்கும் மட்டும் கறி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு, ரசம், கிரேவி இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். காலையில் கறி வாங்கும் போதே ஈரலுமே சேர்த்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அந்த ஈரல் மட்டும் எடுத்து தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இந்த ஈரலை கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு இட்லி ப்ளஸ் சட்னி மட்டும் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் ஈரல், செவரொட்டி இதெல்லாம் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறனால நைட்டே பார்த்திங்கன்னா நாத்தனார் எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் என்னுடைய டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் எல்லாமே தான் பார்த்துட்டே இருந்தேன். வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே தான் போயிட்டு இருந்தது. நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு பசங்களுமே ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆதில் சைக்கிள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். இட்லி தோசை மாவுமே தீர்ந்துருச்சு. இன்றைக்கி இட்லி தோசைக்குமே மாவு அரைச்சி வச்சிட போகிறேன்.
இட்லி தோசை மாவு வந்து நல்லா வெள்ளையாக வர்றதுக்கு உளுந்து அரிசி இதெல்லாமே நம்ம ஊற போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 டைம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற போட்டு விட்டுறலாம். நம்ம வீட்டில் ஆட்டுற மாவுமே கடையில் சுடுற இட்லி மாதிரி நல்லா புசு புசுன்னு நம்மளுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற பொருளில் ஏதாச்சும் ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்து வந்து அரைச்சி பாருங்கள். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 4 பொருளில் ஏதாச்சும் ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து அரைக்கும் போது நம்மளுடைய இட்லியுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.